என்ன மட்டும் தானே எப்போ பாரு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க, அத்தை ஏதோ பண்ணு, இத்தை பண்ணு, அத்தை பண்ணுன்ட்டு. நீ மத்தவங்க கூட இருக்கும்போது அவங்க சொல்லதை கேட்கிற, என் கூட இருக்கும்போது நான் சொல்லதை கேட்கவே மாட்டேன். நீ சொல்லதான் அதுதான் அந்த பன்மத்தை நீ எடுத்துட்டு வரணும். நான் தாண்டா இங்க ராஜா, நான் இதுக்கு இத்தனை நாள் அடிமையா இருக்கணும், புரட்சி எழு, வா தலைவா அந்த மாதிரி வா, அவ்வளவுதான். அப்படிலாம் நான் புரட்சி எழுன்னு எழுத்தன்னு வச்சுக்கோ. அப்படியே என் மேல அப்படியே ஒரு வார் ப்ளீச் பண்ணி அப்படியே என்ன போட்டு அப்படியே அடிச்சு மெட்டல் கேஜ்ல பண்ணி என்ன டார்ச்சர் பண்ண அந்த இடத்துக்கு மாறு. நம்ம இது 10th ஆனுவல் ஃபங்க்ஷன் நடந்தது தெரியுமா? அன்னைக்கு போயிட்டு பஸ் ஸ்டாப்ல நின்னு வெயிட் பண்ணுங்கடா, அப்புறமா சண்டை போட்டுங்கடா. ஹை ப்ரோ, சண்டை போடல, ஃபன்னா பேசுறோம். ஹை ப்ரோ. ஹாய் ப்ரோ. கிளப் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு தி மொக்க எஃப்எம் 96.1 வெட்டி பெட்டினா போச்சு கிளப். கிளப் ஃபாலோ பண்ணிட்டேன் ப்ரோ. கிளப் ஃபாலோ பண்ணதுக்குலாம் சொல்ல ப்ரோ, வெல்கம் தான் ப்ரோ பண்ணேன். மொக்க வாங்கிட்டாங்க. ஃபாலோ பண்ணதுக்காக சத்தியமா சொல்லல ப்ரோ. ஃபாலோ பண்ணிக்கலாம், தப்பு இல்லல. அப்படிதான் பேசுவான். நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க ப்ரோ. என்ன பத்தியா? என் பேர் விமல் ப்ரோ. ஒரிஜினல் நேம் சொல்லிட்டீங்க. थैंक यू ப்ரோ. அதான் 4000.3k ஃபாலோஸ் வேற பண்ணி வச்சிருக்கீங்க. கேட்டா பண்ணிப்போம் ப்ரோ. அதுக்கு நீ ப்ரோ டிஎம் செக் பண்ணுங்க ப்ரோ. அதெல்லாம் என்னாச்சு ப்ரோ? ஹார்லின் ஒருத்த வந்திருப்பான், ஹார்லின் ஒருத்த டிஎம் பண்ணிருப்பான், செக் பண்ணிக்கோங்க. இல்ல ப்ரோ, நீங்க இன்ஸ்டாகிராம் ஐடி போட்டிருக்கீங்களா, நான் நேரம் உள்ள போய் டக டகன்னு உங்களுக்கு லைக் போட்டுட்டு இருப்பேன்றதால அவன் அப்படி சொல்றான். செக் பண்ணுங்க ப்ரோ, செக் பண்ணுங்க ப்ரோ. ஓகே சில் ப்ரோ. அவர் 9 போஸ்ட் தான்டா போட்டிருக்காரு, அதுல ஒரு 3 ரீல்ஸே, அவ்வளவுதான்டா, வேற எதுவும். டேய் ஒன்னு சொல்லிட்டா, எதுக்கு இப்படி ஸ்டாக் பண்றேன்னு தெரியல. அப்புறமா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு மச்சான், அது பார்த்துட்டு அவங்க பார்த்து அவங்க ஃபாலோ பேக் பண்ணணும். அதுக்கு தானே குத்தே கும்மாங்குத்தே நெஞ்சில் என்ன. ஏய் சரி வாய் மூடு. சோ ப்ரோ ஆக்சுவலி அந்த ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. டேய் அததான் பார்த்தேன். ஸ்டேட்டஸ் மச்சான் ஃபர்ஸ்ட் கிரிஞ்ச் பண்ணாத. ஸ்டோரி ஃபீல் பண்றேன். இப்போ எனக்கே பேட் வைப்ரேஷன் ஆகுதுடா. ஐயோ ரொம்ப பண்ணிட்டு இருக்கோம், குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றீங்க ப்ரோ? ப்ரோ ஆக்சுவலி நான் வந்து ஒரு வெட்டியான ஒரு வேலை தான் ப்ரோ பார்த்துட்டு இருக்கேன். சும்மா இருக்கீங்களா? சும்மா இல்லை, ஆக்சுவலி ஒரு மொபைல் சர்வீஸ். சூப்பர் ப்ரோ. சென்னையில் எங்க இஷ்டம் தான் சொல்லுங்க ப்ரோ. நியர் பை கிண்டி ப்ரோ. கிண்டி ஓகே, நியர் பக்கம் தான். ஸோ இங்கே ஹர்ஷு நீங்களும் சென்னையா? ஸ்டெல்லா மாரி சென்னை தான், இது கூட தெரியுமா கேட்டுட்டா மன்னிச்சிருங்க. சென்னையா நீங்க? ஏங்க இப்பதான் நம்ம பாக்குறோம். ஆமாங்க சென்னைங்க. ஆக்வர்ட் சைலன்ஸ். நீங்க கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ, அவன் அப்படிதான் பேசுவான் ஒன்லி. நான் கேட்டா மச்சான், தப்பால எதுவும் நினைச்சோம். சச்சில் மச்சான் பேசிட்டோம், பேசுங்க. ஓகே ப்ரோ, நீங்க கேரி ஆன் ப்ரோ. ஏய் பரவாயில்ல, நீங்க பேசுங்க ப்ரோ. நாங்க பேசினா நீங்க குரூப் போட்டு 2 பேரும் வெளியே போயிடுவீங்க ப்ரோ. அந்த இல்ல நீங்க பேசுங்க, பரவாயில்ல, நல்லா பேசுங்க. இல்ல ப்ரோ, இந்த கிளப்போட ஒரு இதுவே அதான், பேசுவதுக்கு தடை இல்ல. பரவாயில்ல பேசுங்க. ஆனா ஹர்ட் பண்ணாம பேசணும், அவ்வளவுதான் ப்ரோ. இந்த சிம்பிளா சொல்ல போனா ஒரே கான்செப்ட் தான் ப்ரோ. இந்த குரூப்பை பத்தி யார் வேணா பேசலாம். ஸோ எல்லாரும் ஈக்குவல். எப்படின்னா வந்துட்டு அன்வான்ட் வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாம பேசிக்கலாம் ப்ரோ, அவ்வளவுதான். பேசிக்கல நீங்க பேசினாலாம் பேசிக்கிட்டீங்க, நீங்க பேசுங்க. ஸோ வி ஆர் தி மியூட். ஏய் ஏன் மியூட்லாம் போறீங்க? நீங்களும் பேசுங்க எல்லாரும். இல்ல ப்ரோ. ஹாய் ஹர்ஷு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? இருக்கேன், நல்லா இருக்கேன். எங்க ஒரு கால் கூட பண்றது இல்ல. அது காலேஜ் ஒர்க், அசைன்மெண்ட், எக்ஸாம் எக்ஸெட்ரா. ஓ, ஆனா ஸ்னாப் கூட மெசேஜ் பார்க்க மாட்டீங்க. ஓகே. இன்னைக்கு நான் ஸ்னாப்பே போடுறது இல்லை, பாத்தீங்களா? ஆமா, அன்னைக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் ஆளே காண போயிடுச்சு. ஓ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. சரி, அசைன்மெண்ட்ல முடிச்சிட்டீங்களா? நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. போற நிறுத்துற அவன. ஒன் செகண்ட் ப்ரோ. அந்த யூடியூப்ல ஆடியோ அந்த டைலாக் பேசுறது நீயா ப்ரோ? இல்ல அது வேற யார். ஐய் தல, நீதானா அது? வா ப்ரோ, ஒன்னதான் ப்ரோ தேடிட்டு இருக்க தம்பி, ரொம்ப நாளா தேடிட்டு இருக்க தானே. என்ன தெரியும் ப்ரோ? வா ப்ரோ, ரொம்ப நாளா வாய்ஸ் கிளிக் பண்ணுவான். புரியல, என்ன பண்ணுவாரு? நான்ல வாய்ஸ் பண்ணது அவர்தான். ஒருத்தரே யூடியூப்ல முன்னாடியே லவ்வர் ஸ்டேக் வந்து ஒரு 3 பையனை ஓட்டிட்டு இருக்கேன். ஒருத்தன் அந்த நல்ல உள்ள அவர் தான் பேசுறவர் தான். அவரோட ஆடியோ போடுறேன். இது
இருக்கும்னு தப்பு தானே. லீக் பண்றான் bro. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இதோட நான் ஒரு 4 பசங்களை உசார் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரோ. அவனா நீ பசங்க ஆமா ப்ரோ. எப்படி நான் புரியல. அது வந்து கிளப் ஹவுஸ்ல நான் வந்து ஒரு ஃபேக் ஐடி வச்சிருக்கேன். அதுல வந்து 4 பசங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு பொண்ணு நினைச்சு என்ன பேசிட்டு இருக்கானுங்க. அப்படியா? எப்படி நம்ம அது எப்படின்னா மாட்டிக்கிச்சு நடிமன் சொல்லிட்டு போட்டேன் நானும் ஒரு போடு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு போட்டு இப்போ பிப்ரவரி 14 வந்து என்னை பார்க்கறதுக்கு வரானுங்க. பெங்களூர்ல இருந்து ஒருத்தன், கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தன், சென்னையில 2 பேர் இருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பாவம்ல ஊரை விட்டு ஊரு உண்மையா அது அவ்வளவு காஜா சுத்துதுங்க. அதெல்லாம் தப்பு இல்ல. அதுல நல்ல உள்ளம் அவர்தான் பார்த்து வைக்கல ப்ரோ அதுல 4 பேர்ல ஹார்லின்னு ஒருத்தர் பேட் கர்மன் ஒருத்தர் இருந்தானா ப்ரோ ஐடி. இல்ல இவன் தான் ப்ரோ இருக்கு. பார்த்து தான் இருக்காரு. பார்த்தா ஏய் மச்சான் சம்ம பண்ணியா? இல்லடா அந்த ஆடியோ பேசுனதே அவர்தான்டா அங்க இருக்க. இல்லடா இல்ல அவர் 4 பேர் சொன்னாங்க பாத்தியா. 4 பேர்ல அது ஒரு 4 பேர்ல 3 பேர் எங்க இருக்கீங்க, ஒருத்த மட்டும் எங்க இருக்கானே தெரியல. ஐயோ அச்சோ ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நான் எந்த ஃபேக் ஐடிக்கு மெசேஜ் பண்ணேன் எனக்கு சாட் பண்ணவே தெரியாது ப்ரோ. எப்படி தானே ஐயோ எனக்கே வராது ப்ரோ. பாத்துக்கலாம் இல்லையா? ஐயோ தலை உண்டு தலை. இல்ல உனக்கு ஏன் 4K வந்துச்சு நீ இப்பதான் தலை தெரியுது. ஏய் நான் இங்கே அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தானே இங்கே பேசுனேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்துச்சு 3.5 வேணுமா. சம்ம ப்ரோ ஆக்சுவலி அது வீடியோக்கு அப்புறமா ஆர்டிஸ்ட் எப்படி தானா ஆஃப் கோர்ஸ் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருந்தது அது. ஆக்சுவலி ப்ரோ நீ கொஞ்ச நாள் ட்ரெண்ட்ல சுத்திட்டு இருந்தல ப்ரோ செலிபிரிட்டி. இப்போ கூட வேற ஒருத்தன் போட்டிருக்கான் போஸ்ட். சத்தியமா நம்ம கூப்பிடாத எனக்கு பிடிக்காது. அப்படி சொல்லாத அர்லி. ஓகே 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 ப்ரோ எனக்கு ப்ரோ ஆக்சுவலி ப்ரோ நீ நிஜமே பொம்பளை வயசு மாதிரியா இருக்கியா? இந்திக்கார பொண்ணு வயசு மாதிரி தான் இருக்கு. ப்ரோ ப்ரோ இப்போ எத்தனை பேர் ப்ரோ இந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்க நீ? இல்ல இப்ப பேசுறதுல ப்ரோ யார்ட்டையும் அவ்வளவா உட்காந்து ஆடியோ பேசணும்னு வச்சுக்கேன். யூடியூப்ல ஆடியோ ஓபன் பண்ண முடியாதுடா விளக்கு என்ன. இல்ல அந்த வீடியோக்கு ஒரு லைவ் மாதிரி ஏதாவது போட்டு இது பண்ணனும்னு வச்சுக்கோங்க. நாமளே கூட கிரியேட் பண்ணிட்டு அவனே கூப்பிட்டான் லைவ். நான் தான் போல. ப்ரோ எதுவும் இல்லை ப்ரோ இது மாதிரி பேசுவீங்களா ஏமாந்துங்கள் எல்லாம் வச்சு உங்களை இது பண்ணுவான். அதுக்கு தான் ஐடியா போட்டு கொடுக்குறான். இல்ல ப்ரோ பேசாம வன்மம் தெரியுதுடா அவனோட வன்மம் பத்தி தெரியுதுடா. பேசுவங்கள நல்லது நினைக்கிறேன். நினைக்கிறாரு அவரை வர வச்சு ஒரு நாள் ஷோ பண்ணிடலாம்டா வாடா. வன்மம்டா என்ன ஷோ ப்ரோ? அது மட்டும் வேணாம் ப்ரோ. அது திரும்பி இப்போ எடுத்தீங்கன்னா கண்டென்ட் மாதிரி பண்ணலாம்டா. யூடியூப்ல பண்ணி நம்ம இவர் வச்சு நம்ம ஃபாலோவர்ஸ் அதிகம் பாத்தீங்களாம்டா. ஃபாலோவர்ஸா என்ன சேனல் வச்சிருக்கீங்களா என்ன ப்ரோ? சேனல்லாம் இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா வந்துட்டு இப்போ மொக்க எஃப்எம் இருக்குல்ல அந்த இது கிளப். ஸோ அந்த கிளப் வந்து மூவ் டு இன்ஸ்டாக்கு வந்து லைக் இப்போ ட்ரெண்டாக இருக்கிற விஷயத்த ஆக்சுவலி நாங்களும் ட்ரெண்ட் ஆக்கலாம். பட் ஆனால் நியூ திங்ல இப்படி எஃப்எம் சேனல் வந்துட்டு இப்போ சில சம் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்கல்ல ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் நம்ம மெயின்டைன் பண்ணா அப்படியே சேனல் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம விட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே போயிடும்.